இந்த மூவியில் என்னோடய கேரக்டர் வந்து பொண்ணோட ஃபாதர். பட் என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு பிக் டைம் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது. படம் ரொம்ப அழுத்தமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பாண்டிநாடுன்னு ஒரு படம் பார்த்துருக்குறீங்க இதே காம்பினேஷனில். இப்போது அவங்க திரும்பவும் சேர்ந்துருக்குறாங்க. டைட்டில் பாயம்புலி. அப்புறம் அது எப்படி இருக்கும்ன்ட்டு உங்களோட யூகத்துக்கு விட்டுறேன். இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த வித டவுட்டும் எனக்கு கிடையாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண சமுத்திரவி சார், ஜேபி சார், வேலராமூர்த்தி அண்ணா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 73 நாள் அந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். இவ்வளோ வெற்றிக்கு காரணம் என்னோடய கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். VIP 2 ரெண்டுமே சில நேரங்களில் கிளாஷ் வந்தது. ஸோ அந்த டைமில் நைட் டே அப்படி டே நைட்டு ஒர்க் பண்ணோம். சில நேரத்தில் மேனேஜ் பண்ண வேண்டியது இருந்தது. ரெண்டு படமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் நாங்கள். VIP 2 தீபாவளி அல்லது தீபாவளிக்கு அப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஒரு பிளாக் பஸ்டர் மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவர் பண்ணுற எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு பாடு ஹிட் ஆகிடுது. ஹிட் ஆகலை அப்படின்னா தான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாயம்புலியிலையும் ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டிங் ஹிட். லெட்ஸ் சி. ஹலோ சார். ஸோ இப்போ வர படங்கள் எல்லாத்துலேயுமே இன்வேரியபிளாக இமான் சாரோட மியூசிக்னா இட்ஸ் அ ஹிட் அப்படின்றாங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் திஸ் ஜர்னி. ஹவு இஸ் இட்? அதுதான் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். அப்படி தான் நானும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு வாட்டி இது மாதிரி செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து கொடுக்க தான் வந்து இங்கே வந்து பூஸ்ட்டு, இங்கே வந்து நல்ல எனர்ஜி ஏறும். ஸோ அதை வந்து கொடுக்கும்போது இன்னும் அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நல்லபடியாக செய்யணுன்ற பொறுப்புணர்ச்சி தான் இருக்க வழியே, மற்றபடி வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆக்சுவலி என்னென்னா யூ ஆர் கெட்டிங் த பல்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடியன்ஸோட பல்ஸை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பெப்பி நம்பராக அதுவும் டக்குன்னு கேட்சியான லைன்ஸ் கொடுக்குறீங்க. ஹவு அதுக்குன்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களா? எப்படி அது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இல்லை அப்படிலாம் இல்லை. மேபி நம்ம ஆன்லைனில் நிறையா நான் வாட்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் தெரியல. அவங்க யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி என்ன மாதிரி பிடிக்குது, என்ன மாதிரி அதாவது மியூசிக் அப்பாற்பட்டு என்ன மாதிரி லாங்குவேஜ் அண்ட் என்ன மாதிரி அதை வந்து ஃப்ரேஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குதுன்ற ஒரு சின்ன அது ஒரு கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். அது ஸோ அப்படி ஆன்லைனில் நிறைய நான் கொஞ்சம் வாட்ச் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கனால கொஞ்சம் அது வந்து கேதர் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுதான் சாங்கில் கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பல்ஸ் பிடிச்சி என்ன சொல்கிறது, ஒன்றும் அப்படியே பல்ஸ்லாம் தெரிஞ்சு யாருமே பண்ண முடியாது. சினிமாவில் வந்து எந்த ஃபிலிம் மேக்கராக இருக்கட்டும், எந்த டைரக்டராக இருக்கட்டும், எந்த மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டேலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டி இது அவங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி ஒன்று பண்ணுறது தான். ஸோ அதை வந்து குருட்டுத்தனமாக உட்காந்து பண்ணுறது தான். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான். அது அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லும் போது சந்தோஷப்படுகிறோம், அவ்வளோதான். ஸோ அது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதையே நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் டேஞ்சர் தான். ஸோ வேறையா பண்ணணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் தான் வச்சுங்களேன். அது லாட் ஆஃப் ப்ரெஷர்னு தெரியுது. ஸோ எல்லா படத்தில் வரா மாதிரி ஒரு கேட்சியான சாங் இந்த படத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? என்ன பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் இன்றைக்கி சிலுக்கு மரமே அப்படின்ற ஒரு பாடல். இது ஆக்சுவலி இது நான் பொறுப்பு இல்லை, வைரமுத்து சார் தான் அந்த வார்த்தையை போட்டார். மரம் தனியாக தெரியும், சில்க் சுமிதா தனியாக தெரியும். எப்படி சிலுக்கு மரத்தையும் எப்படி சேர்த்தாருன்னு தெரியல. சிலுக்கு மரமே ஆரம்பிக்கிற ஒரு பாடல். இது ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ட்ராக் தான் இது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் டூவெட் விஷால் அவர்களுக்கும் காஜல் அகர்வால் அவர்களுக்கும் இடையே வரக்கூடிய ஒரு சாங் இது. இது படத்தில் செகண்ட் ஹாஃபில் பிகினிங்கில் வரக்கூடிய ஒரு சாங். நல்ல பேசியான ஒரு ட்ராக் தான் அது. ஸோ நல்ல ஒரு என்ஜாயபிள் நம்பர். திவ்யா குமார், ஷாஷா திருப்பதி அண்ட் சரண்யா கோபிநாத் இந்த புதியவர்கள்லாம் சேர்ந்து இந்த சாங் பாடியிருக்காங்க. இந்த சாங்கோடைய மேக்கிங் வீடியோவும் இன்றைக்கி ஆன்லைனில் லைவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். சுசீந்திரன் சாரோட அந்த பாண்டிநாடு படமே இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானர். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க. அண்ட் அகெயின் வித் த சேம் காம்பினேஷன். எந்த மாதிரி படமாக இருக்கும், எந்த மாதிரி மியூசிக் டிமாண்ட் பண்ணிச்சு இந்த ஹோல் ஸ்கிரிப்ட், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக சுசீந்திரன் சாரோட இது நான் ஒர்க் பண்ண தேர்ட் ஃபிலிம். பாண்டியநாடு, ஜீவா, அதுக்கு பிறகு இது. பட் விஷால் சார் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஃபிலிம் ஒர்க்கிங். இதில் முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பயங்கர ஸ்கோப்பில் ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்துட்டேன், அதனால சொல்கிறேன் நான். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஹார்ட்லி டைலாக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம். ஸோ அது வந்து ரொம்ப அந்த ஒரு நெயில் பைட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கிரிப்பிங்காக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இப்போ தான் சாங் ஒர்க்லாம் வந்து முடிச்சிருக்கோம். சாங் வந்து நல்லா நம்ம இந்த கமர்ஷியல் நம்பர்ஸ் வந்து உண்டு அண்ட் ஜாலியான ரொமான்டிக் நம்பர்ஸ் வந்து உண்டு. பாயம்புலி படத்துடைய சிங்கிள் ட்ராக் சிலுக்கு மரமே இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் 5 சாங். ஆகஸ்ட் 2 வந்து மொத்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.